அம்மாவும் மகளுமா சேர்ந்து என்னமா டிராமா பண்றீங்கடி? என்னம்மா சொல்றீங்க? டிராமாவா? சே, நடிக்காதடி. உன் பொண்ணு அப்ப உனக்கு போன் பண்ணி என்ன ஆகாஷ் திட்டின விஷயத்த சொல்லி சொல்லி சிரிச்சாளா இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லையேம்மா. வீட்ல எல்லாரும் என் மேல அன்பா இருக்காங்க, பாட்டி மட்டும்தான் விரோதியா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டா. நான் கூட அவளுக்கு ஆறுதல் தாம்மா சொன்னேன். மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவ எதுவுமே பேசலையேம்மா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் பொண்ணு மேல அபாண்டமா பழியெல்லாம் போடாதீங்கம்மா. ஜாதகத்தை மாத்தி எழுதினது ஏன் தப்புதான். அதுக்காக நீங்க என்ன எப்படி வேணாலும் தண்டிச்சுக்குங்க. என் பொண்ணு எதுவும் செஞ்சாதீங்கம்மா. அவ சூதுவாது தெரியாத பச்சை மண்ணு. ஏய், ஆத்தாளும் மகளும் நல்லாவே நடிக்கிறீங்கடி. இப்போ நீ மட்டும் என் பக்கத்துல இருந்த கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருப்பேன். நிறுத்துங்க பாட்டி. அத்தை, சாரி, போனை கட் பண்றேன். நான் அப்புறம் கால் பண்றேன். சாரி நீலா. பாட்டியோட பேச்சை கேட்டு அவசியமா நான் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி நீலா. சாரி எல்லாம் எதுக்காத்தான்? இப்பவாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும் எனக்கு. ஏய், உன் வயசுக்கு மீறி நீ நடிக்கிறடி. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? ஏன் முன்னாடி அவளை அடிக்க போறீங்க? இதுல இருந்தே தெரியுது நிலா சொல்றதான் உண்மைன்னு. இல்லடா, போதும் பாட்டி, விடுங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நிலா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரிங்க தான். ஏய், பாத்து வா. மெதுவா பாத்து பாத்து. என்ன டிராமா ஆல்ரெடி. இறைவா உன் காலடியில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் எத்தனையோ ஒளி விளக்கு. பாட்டை நிறுத்து. ஏன் மேடம், பாட்டு நல்லா இல்லையா? இது டெத்துக்கு பாடுற பாட்டு தானே? இது எதுக்கு இப்ப பாடுற? இப்ப நம்ம டெத்துக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். என்னது? என்ன உளர்ற? பின்ன என்ன மேடம், ஏதோ சாவுக்கு போற மாதிரி இப்படி உம்முன்னு வந்தா இந்த பாட்டு போடாம வேற எந்த பாட்டு போடுவாங்க? நல்லா ஜாலியா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வந்தாதான் இந்த டிராவலிங் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ, அத சொல்றியா? பின்ன வேற எதை சொல்றேன்? எனக்கு சித்து கூட சிரிச்சு பேசிக்கிட்டு வரணும்னு தான் ஆசை. ஆனா சார் தான் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரே. அமைதியாவே வராரு. அவன் இப்படி பேசுவான்? அவன் அப்படித்தான் இருப்பான் மேடம். ஏன் அப்படி வரணும்? ஏன்னா அவன் வாய்க்கு தான் தென்றல் பூட்டு போட்டு அனுப்பியிருக்கான்ல. அப்புறம் எப்படி அவனால வாயை திறக்க முடியும்? அவன் அப்படித்தான் பேசாம அமுக்குறான் கோழி மாதிரியே வருவான். என்ன மச்சா, கரெக்டா? ஐயப்பா ஐயப்பா. டேய் பாத்தியாடா, அடுத்த வாடி வாங்க மேடமுக்கு ரொம்ப சந்தோஷம் போல அப்படின்னு சிரிக்கிறாங்க. மேடம் சிரிக்காதீங்க, பயமா இருக்கு. பாத்து ஓட்டியா. டிரைவர், வண்டியை அந்த இளநீ கடை கிட்ட நிறுத்துங்க. மேடம், எதுக்கு மேடம் சிறுத்தை விட்டுட்டு வரீங்க? காரை நிறுத்த சொல்லுங்க மேடம். டிரைவர், காரை நிறுத்துங்களா.
என்ன மேடம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? சொல்றத கேளுங்க. கார் நிறுத்த சொல்லுங்க. சிறுத்தையும் போனதுனால்தான் சித்து அந்த சிவானி கூட நம்பி அனுப்பணும். ஆனா இருந்தாலும் மனசு படபடன்னு தான் இருக்கு. ச்சே, என்ன பண்ணலாம்? சரி, சித்துவுக்கு கால் பண்ணி எந்த இடத்துல போயிட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். மேடம் என்ன மேடம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? சொல்றத கேளுங்க. கார் நிறுத்த சொல்லுங்க. எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு இவனுக்கு? எத்தனை வாட்டி கால் பண்றேன், சித்து ஏன் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறான்? சரி, சிறுத்தை கால் பண்ணலாம். ஹலோ. சிறுத்தை, என்னாச்சு? சித்து கால் பண்ண அவன் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். அவன் எடுக்க மாட்டான். அந்த சிவானி அவனை எடுக்கவும் விட மாட்டான். என்ன சொல்ற நீ? அட ஏன் தென்றல் நீ வேற. அந்த சிவானி திடீர்னு என்ன ரோட்லயே இறக்கி விட்டுட்டு நம்ம சித்துவ கார்லயே கடத்திட்டு போயிட்டான். என்னது? சித்துவ சிவானி கடத்திட்டாளா? ஆமா தென்றல். அவனை எங்க கடத்திட்டு போறானே தெரியல. நான் கொஞ்ச தூரம் பின்னாடியே மச்சான் மச்சான்னு கத்திக்கிட்டே போனேன். ஆனா அவங்க காதுலயே வாங்காம என்ன இங்கேயே கழட்டி விட்டு போயிட்டாங்க. என்னால முடியல தென்றல், மூச்சு வாங்குது. இப்ப நான் அனாதையா என் கூட யாருமே இல்லாம நடு ரோட்ல தனியா நின்னுக்கிட்டு இருக்கேன். யாரையாவது அனுப்பி என்ன காப்பாத்து தென்றல். என்னது? சித்து அவ கூட அனுப்பிவிட்டு உன்னை காப்பாத்த சொல்றியா? இதுக்காகவா உன்னை அவன் கூட அனுப்பி வச்ச? அறிவு கெட்ட முண்டம், தண்டம், சோத்து முட்டை, சோதேரி. பாரு தென்றல், தென்றல் தென்றல், அம்மா பத்தி பேசாத. கார் நிறுத்த சொல்லுங்க மேடம். முடியாது சித்து. ஏன்னா நான் வேற ஒரு முடிவு எடுத்துட்டேன். முடிவா? என்ன முடிவு? நான் வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன். மேடம் என்ன உளறீங்க? நான் உளரல சித்து, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் பக்காவா பிளான் பண்ணி உங்களை நான் கிட்னாப் பண்ணிட்டேன். இன்னும் 1 ஹவர்ல நம்மள யாரும் நெருங்க முடியாத ஒரு ரகசியமான இடத்துக்கு போயிடுவோம். அங்க போய் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாது. சிவானி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்குலாம் அறிவே இல்லையா? இதெல்லாம் தப்பு சிவானி. ஒழுங்கா கார் நிறுத்த சொல்லு, இல்லைன்னா ஓங்கி அரைஞ்சிருவ பாத்துக்கோ. இதுக்குதான் இந்த உரிமைக்காக தான் நான் இப்படி வேணும்னே உங்களை வெறுப்பேத்தினேன். பாத்தீங்களா, கோவத்துல நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. உரிமையா அடிக்க கையெல்லாம் வேற ஓங்கிட்டீங்க. நான் இததான் எதிர்பார்த்தேன். சோ சாரி சித்து. நிறுத்துங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டாங்க. பாவங்க அவன் சிறுத்தை பயந்துருப்பா. நல்ல பொண்ணுங்க நீங்க. யோ வண்டியை திருப்பியா? டிரைவர் வண்டியை திருப்புங்க. தென்றல் போதும், போதும் தென்றல் போதும். இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. நீ போன வை. ஹலோ, வாடா வா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? மேடம் ஏன் இப்படி பண்ணீங்க? சும்மா ஜாலிக்கு தான். என்ன ஜாலி? சாரி சாரி சிறுத்தை. வாங்க இளநீ சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன? வாங்க இளநீ சாப்பிடலாம். வாங்க. அக்கா 3 இளநீ கொடுங்க.
டேய், எதுக்குடா பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ற? ஐயோ நீயா? டேய், நீ பேசவா செஞ்ச? அசிங்க அசிங்கமா திட்டதான செஞ்ச? தமிழ்ல இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் உனக்கு தெரியும் போல இருக்கு. என்னடா சொன்ன மவன கழுத பண்ணி? ஏம்மா தாயே, மறுபடியும் ஆரம்பிக்காத. சிவானி மேடம் நம்ம சித்து கூட திரும்ப வந்துட்டாங்க. சிறுத்தை, யார்கிட்ட பேசுறீங்க? தென்றல் கிட்ட. போனை கொடுங்க. மேடம் வேணாம் மேடம். போனை கொடுங்க. கொடுங்க. தாங்க. கொடுங்க. ஹலோ. ஹாய் தென்றல். ஏங்க, சித்துவை எங்க கூட்டு போனீங்க நீங்க? கல்யாணம் பண்ணிக்கதான். என்னது? ஆமா தென்றல், கல்யாணம் பண்ணிக்கதான் சித்துவை நான் கடத்திட்டு போனேன். அப்புறம் அவரே காம்ப்ரமைஸ் ஆகி என்ன நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதான் ஓகேன்னு திரும்ப வந்துட்டேன். நீங்க சொல்றது உண்மையா? ஆமா தென்றல், 100% உண்மை. ஏங்க போனை கொடுங்க. அட போனை கொடுங்க. ஹலோ ஏங்க, அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு நம்பாதீங்க. சிவானி உங்ககிட்ட போய் சொல்றாங்க. போய் சொல்றது அவளா இல்ல நீயா? இவ்ளோ நேரம் அவள மேடம் மேடம்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்போ அவ முன்னாடியே அவள சிவானின்னு பேர் சொல்லி கூப்பிடுற. அடுத்து வாடி போடின்னு கூப்பிடுவியா? ஏங்க, நான் உங்க மேல ஏதோ கோபத்துல இருந்ததுனால தெரியாம உங்க பேரை சொல்லி கூப்பிட்டேங்க. மற்றபடி அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்க சும்மா உங்ககிட்ட வழக்கம் போல விளையாடுறாங்க. நான் சொல்றதை நம்புங்க ப்ளீஸ். நிஜமாவே நீ சொல்றது நம்பலாமா? தயவு செய்து நம்புங்க. நான் உங்க சித்துங்க. நான் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். நீ என்னமோ சொல்ற, இருந்தாலும் நீ இங்க இருந்து போன மாதிரியே சேஃபா திரும்பி வர வரைக்கும் எனக்கு பயமா தான் இருக்கும். அட பயப்படாதீங்க, நான் வரும்போது உங்க சித்தாவே திரும்ப வருவேன். அப்படி வந்தா சரிதான். சரி, அப்ப நான் வச்சிடுறேன். பாய், டேக் கேர். ஓகே. டேய், என்னடா இது? இந்த இளநீ நான் முத குடிக்கும்போது சாதாரண டேஸ்டா தான் இருந்துச்சு. இப்ப நல்ல டேஸ்டா இருக்கே. ஒண்ணும் இல்ல, அந்த இளநீல லிப்ஸ்டிக் மிக்ஸ் ஆயிருக்கு மச்சான். டேய், என்னடா சொல்ற? லிப்ஸ்டிக்கா? ஆமாண்டா. நீ போன்ல தென்றல் கிட்ட பேசிட்டு இருந்தல, ஆமா. அந்த நேரம் மேடம் இளநிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சாப்பிடுறது உன்னோட இளநீ, நீ சாப்பிடுறது மேடம் வச்ச வச்ச இளநீ. ஏண்டா அது என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல? வாயை மூடு. வாங்க போலாம். போங்க. வந்து சேர். கடைசி வரைக்கும் இளநீய குடிக்க விடலையே. கால் வலிக்குதே, நடக்க கூட முடியலையே. அப்பா, என்ன பாட்டி, உங்களை நான் ஆகாஷா தான் கிட்ட மாட்டி விட்டதுக்காக எனக்கு இதெல்லாம் தேவைதான்னு சந்தோஷப்படுறீங்களா? எனக்கு உண்மையிலேயே ஒன்னும் இல்ல. சும்மா ஒல்லை. இப்ப பாக்குறீங்களா? எப்படி? சரி, இதை விடுங்க. ஆகாஷத்தான் எங்க அம்மாக்கு கால் பண்ணதும் எங்க அம்மா எப்படி கரெக்டா பேசினாங்கன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்குமே. அதுக்கு காரணமும் நான் தான். என்ன பாக்குறீங்க? நான் போன்ல உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டப்போ நீங்க அத பாத்துட்டு சைலண்டா எனக்கு தெரியாம ஆகாஷத்தான் கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நானும் எங்க அம்மாவும் அவர்கிட்ட வசமா மாட்டிருப்போம். ஆனா நீங்க அப்படியெல்லாம் செய்யாம நேரா என்கிட்ட வந்து
ஓவரா பேசி சவால் விட்டுட்டு போனீங்க பாருங்க, அப்பவே நான் உஷாராயிட்டேன். உடனே எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இப்படி எல்லாம் நடக்க போகுது, அதனால நீ அப்படி எல்லாம் பேசி சமாதானம் பண்ணுமான்னு ப்ரோக்ராம் பண்ணிட்ட. அதனாலதான் எங்க அம்மா ஆகாஷத்தான் கிட்ட கரெக்டா பேசி சமாளிச்சுட்டாங்க. எப்படி என் புத்திசாலித்தனம்? இப்போ உங்களுக்கு என்ன கொலை செய்யற அளவுக்கு கோபம் வருதுல்ல? கோபம் மட்டும்தான் வரும், மத்தபடி என்ன உங்களால எதுவுமே செய்ய முடியாது. என்ன என் போக்குல விட்டுட்டா நான் உங்களை எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டேன். அத விட்டுட்டு என்ன நீங்க சாதாரணமா டீல் பண்ண நினைச்சா நான் அசாதாரணமா உங்களுக்கு ஆட்டம் காட்டிடுவேன். இனிமேலாவது என்கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க பாட்டி. ஏண்டி, நீ இப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணி ஆகாஷ் கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு அத தைரியமா என்கிட்டயே வந்து சொல்றது இல்லாம நக்கலா வேற பேசிக்கிட்டு இருக்கியா? இப்பதானே சொன்ன பாட்டி, என்ன இப்படி எல்லாம் சாதாரணமா டீல் பண்ணாதீங்கன்னு. நீங்க அடங்கவே மாட்டீங்களா? அத்தா கீழே வா. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? அத்தா இப்ப ஆபீஸ் கிளம்புறாரு, நான் அவரை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே? அம்மா, கால் வலிக்குதே. ஐயோ, அத்தா ஒரு நிமிஷம். என்ன? இல்லாத டிராமாலாம் பண்ணிட்டு நக்கலா வேற சிரிக்கிறியா? இருடி, மறுபடியும் உன் ஆகாஷ் கிட்ட கோத்து விடுறேன். ஆகாஷ், பாட்டி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் என் ரூமுக்கு வாயேன். என்ன விஷயம் பாட்டி? இங்கே சொல்லுங்க. இல்லப்பா, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது, கொஞ்சம் என் ரூமுக்கு வா. பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி, எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்களேன். வா ஆகாஷ், வா. பாட்டி, இந்த பாட்டி நம்மள பத்தி அத்தான் கிட்ட போட்டு கொடுக்க போறாங்களா? கதவு வேற சாத்திக்கிட்டாங்களே. வெல்கம் மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க ரூம் புக் மேடம். பண்ணனும். எத்தனை ரூம் புக் பண்ணனும்? எனக்கு சிவானிங்கிற பேர்ல ஒரு டபுள் டீலக்ஸ் ரூம் அண்ட் சிறுத்தைங்கிற பேர்ல ஒரு சிங்கிள் ரூம். ஓகே மேடம். ஐடி ப்ளீஸ். ஒன் செகண்ட். தேங்க் யூ. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கேஷா கார்டா மேம்? கார்டு. தேங்க்யூ மேடம். பின் ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்தாங்க மேடம், 2 ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான்.
தேங்க்ஸ். வெல்கம் மேம். மேடம் என்ன மேடம் நீங்க இவன் பேர்ல சிங்கிள் ரூம் புக் பண்ணிட்டு உங்க பேர்ல டபுள் ரூம் புக் பண்ணிருக்கீங்க. அப்ப நான் எங்க ஸ்டே பண்றது? ஏ ரூம்ல தான்.